7 Winstar டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வெடிக்குது, ஃபோன் வெடிக்குதுன்னு சொல்லி வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸ் கொடுக்க போகிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி விஷயங்கள், அதாவது இந்த பேட்டரியோட ரிமூவ் பண்ணுற கான்செப்ட், பேட்டரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பொதுவாக இப்போ யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மொபைல் வாங்குகிறாங்க, விடிய யூஸ் பண்ணுறாங்க. ஃபோனுக்கு ரெஸ்ட்டே கொடுக்குறது கிடையாது. கான்செப்ட் என்ன, பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்குது, என்ன ஆம்பியர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபங்க்ஷன் நடக்கணும், வேலை செய்யும். நம்ம அதுக்கு அதிகமான வேலை நிறையா கொடுக்குறோம். அப்போது அதுக்குரிய சார்ஜ், உதாரணத்துக்கு 100% யூஸ் பண்ணிட்டீங்க, சார்ஜ் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த யூசேஜ் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக நம்ம சார்ஜ், அதாவது ட்ரை ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி விடிய சார்ஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. யூஸ் பண்ணும்போது சார்ஜ் போடுறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கேம் விளாட்றீங்க, கால் பண்ணுறீங்க, இல்லை பாட்டு எதாவது கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சார்ஜ் யூஸ் பண்ணியே கேட்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி கேட்டாலும் ப்ராப்ளம் ஆகும். அது எப்படி சார் ப்ராப்ளம் ஆகும்? சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக சார்ஜ் மட்டும் தானே சேரும் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் சர்க்யூட்டில் ஏசி வோல்ட் வரும், அது டிசியாக கன்வெர்ட் பண்ணி தான் சார்ஜர் கொடுக்கும். சேம் அதுக்குரிய ஒரிஜினல் சார்ஜராக ப்ராப்பராக அந்த வோல்டேஜ் ஆம்பியர் ப்ராப்பராக கொடுக்கும். டூப்ளிகேட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வோல்டேஜ் ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்கும், ஏசியும் கலந்து வர வாய்ப்பு இருக்கும். அதனால் பேட்ரி ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும், ஃபயராக வாய்ப்பு இருக்கும், வெடிக்க வாய்ப்பு இருக்கும் சொல்ல வரேன். அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். சார்ஜ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேம் விளாட்றீங்க, விடிய ஃபுல்லாக கேம் விளாடும் போது பேட்ரி ஹீட் ஆகும். அப்போ அதனால் பேட்ரி உப்ப ஆரம்பிச்சிடும். பேட்ரிக்குள்ளே என்ன இருக்குன்னா காற்று கண்டிப்பாக உள்ளே இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ உள்ள கெமிக்கல் தான் மெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ கெமிக்கல் எப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அந்த லேயர் கடையில் தான் நம்ம கெமிக்கலை உருக்கி வச்சுருப்பாங்க. லித்தியம் இருக்கும், லித்தியம் பாலிமர் இருக்கும். அப்போ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்டோரேஜ் இருக்கும். அப்போ அதிகபட்சம் 5 ஆம்ப் பேட்டரி இப்போ யூஸ் பண்ணுறாங்க, அதுக்குரிய சக்தி தகுந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ இதுக்கு சக்தி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஃபயர் ஆக வாய்ப்பு அதிகம்னு சொல்ல வரேன். அப்போது உதாரணத்துக்கு இப்போது சர்வீஸ் பண்ண என்ன பண்ணுறாங்க, டிஸ்பிளே மாத்திரை கொண்டு வந்தாங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணி தான் நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணி டிஸ்பிளே மாத்திர மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பிளேடு கத்தி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோஸ், அந்த வீடியோஸ் லிங்க் தரேன் உங்களுக்கு. இது என்ன பண்ணுறாங்கன்னா பிளேடு கத்தியை போட்டு என்ன செய்ய போகிறோம், உள்ளே இருக்க லேயர் ப்ளஸ் மைனஸ் லேயர் போய்ட்டுருக்கும், அதில் தான் கெமிக்கல் மெல்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் பிளேடை கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஷார்ட் ஆயிரும், ஃபயர் ஆயிரும். உதாரணத்துக்கு அதே மாதிரி ஸ்மெல் லீக்கேஜ் ஆகும். சில பேட்டரி வந்து அதிகமாக யூசேஜ் ஆகிடுச்சுன்னா லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், பேட்டரி வீங்கிடும். நிறைய சொல்லுவாங்க பேட்டரி வீங்கிருச்சுன்னா வெடிச்சிடும் சார்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பேட்டரி வீங்க காரணம் என்னென்னா ஏர் உள்ளே போயிடுச்சு, காற்று உள்ளே போயிடுச்சு, அதனால தான் வீங்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக இருக்க நல்ல பேட்டரி கண்டிப்பாக வீங்கி இருக்காது. பழைய மாடல் பேட்டரி எடுத்துக்கோங்க. பழைய மாடல் பேட்டரி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் மேலே இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பேப்பர் மாதிரி இது இருக்கும், மெல்ட் பண்ணி பார்த்தா கெமிக்கல் வந்து லிக்விடாக வச்சுருப்பாங்க. இதில் இது கல் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து மெட்டல் சீட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஷார்ட்டாக வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது ஆம்பியர் வர கம்மி. இப்போ சர்க்யூட்டில் வந்து அதிகமான வேலை நடக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு ஃபோனில் வந்து அதிகமான வேலை நடக்குது. வேலை தொடர்ந்து கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கெமிக்கல் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும், ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும், போர்டில் ப்ராப்ளம் ஆகும். போர்டு தண்ணி போட்டிருக்கலாம், அதனால கூட ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு போர்டில் என்ன கண்டிஷன் இருக்குது, சார்ஜ் நிற்குதா இல்லையா, எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். விடிய நீங்கள் சார்ஜ் போட்டாலும் சரி, கேம் விளாண்டு பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக போர்டில் கம்ப்ளைண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதேமாதிரி சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பேட்டரி கண்டிஷன் எப்படின்னா 100% ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50% யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை 20% யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அப்புறம் சார்ஜ் போடக்கூடாது. கடைசி 5% வரைக்கும் யூஸ் பண்ணணும். அப்படின்னால் பேட்டரி ஃபுல்லாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப சார்ஜ் பண்ணால் மறுபடியும் அதோட ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும், ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும் சொல்ல வரேன். அப்போ எல்லோரும் பயப்படுற மாதிரி பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக இதில் இருக்க வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் ப்ராப்ளம் பெருசாக வாய்ப்பு இருக்கும். சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகி வெடிச்செல்லாம் நிறைய பேர் ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா கண்டிப்பாக ஏசி கலந்துருக்கும். பேட்ரி கண்டிப்பாக நம்மளுக்கு டேமேஜ், போர்டில் ஷார்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் ஃபயர் தீப்பிடிச்சு எரிய வாய்ப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த அடுத்து நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ் லிங்க் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த முழுமையாக அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லியிருப்பேன், எவ்வளோ ஆம்பியர் கொடுத்தா இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது ஒவ்வொரு பேட்டரிக்குமே அதுக்குரிய வோல்டேஜ் ப்ளஸ் ஆம்பியர். இந்த ஆம்பியர்ன்றது பாருங்கள், இதில் 4000 mAhன்னு போட்டு பார்த்தீங்களா, அதான் ஆம்பியர்னு சொல்லுவோம். மில்லி ஆம்பியர், அதாவது 4000 மில்லி ஆம்பியர்னு சொல்லுவோம், அதை 4 ஆம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேட்டரியோட எஃபெக்ட் தகுந்த மாதிரி அதில் ஆம்பியர் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியர் எஃபெக்ட் இருக்கும். அந்த கெமிக்கல் மெல்ட் ஆகிருக்கும். அந்த பேட்டரியை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது கத்தியோ பிளேடை வச்சு நம்ம வந்து இந்த ப்ளஸ் மைனஸை ஒன்றா சேர்க்க போகிறோம், ஷார்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யும், அந்த ஆம்பியரோட எஃபெக்ட் தகுந்த மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். அதிகமான ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லி காரணம் என்னென்னா ஆம்பியர் எந்த அளவுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்.
நார்மல் ஆம்பியர் இருக்குது அப்படின்னு சொன்னால், கம்மியான சார்ஜ் இருக்குதுன்னு சொன்னால் நார்மலாக அந்த மாதிரி ஃபயர் ஆகும். இந்த மாதிரி கான்செப்ட் பேட்ரி இந்த மாதிரி ஃபயராக தான் செய்யும் தவிர மற்றபடி வெடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அப்போ நார்மலாக அந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த ஹீட் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி அது வந்து ஃபயர் ஆகிட்டே இருக்கும், தீப்பிடிச்சு எரிஞ்சிகிட்டே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதுக்கப்புறம் நார்மல் கண்டிஷன் வந்துடும், அந்த லீக்கேஜ் வெளியே போயிடும், அந்த கெமிக்கலானது வெளியே போயிடும். அதுக்கப்புறம் ஏர் உள்ளே வந்துடும், கெமிக்கல் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அதே கான்செப்டை வந்து நம்ம டிசி பவர் சப்ளை வச்சு நம்ம இந்த டிசி மீட்டரை வச்சு நம்ம அந்த வோல்டேஜ் அந்த ஆம்பியர் கொடுத்து செக் பண்ணும்போது அதாவது நம்ம டேரெக்டாக ஷார்ட் பண்ண போகிறோம், ஒரு சின்ன வயரை கனெக்ட் பண்ணி ஒரு காயில் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம கொடுத்த வோல்டேஜ் ஆம்பியர்ன்ற அதிகபட்சம் 5 ஆம்ப் நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணுற ஆம்பியர் தான் இதில் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ இதில் பாருங்கள் 3.7 ஃபிட் பண்ணேன், 5 ஆம்ப் கொடுத்தேன். இங்கே 2 ஆம்ப் தான் அதிகபட்சம் இதில் லோடு எடுத்துகிட்ருக்கு. அப்போ 2 ஆம்புக்கு மேலே இது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அந்த கம்பியானது என்ன செய்யுது அப்படின்னா ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதோட ஹீட் இருக்குன்னு சொல்ல வரேன். சின்ன கம்பியானது கொஞ்சம் பழுத்து கண்டிப்பாக ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஆம்பியர் 5 ஆம்ப் இருக்கக்கூடிய கான்செப்டில் நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது வோல்டேஜ் எந்த ட்ராப்பும் ஆகலை, ஆம்பியர் ஆனது ட்ராப் ஆகிட்டே இருக்குது, சக்தி இழந்துட்டுருக்கு. அப்போ அந்த சக்தியை வச்சு அந்த ஃபங்க்ஷன் ஆனது, அந்த கம்பியானது வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம அது பேப்பரை வந்து நம்ம ஹீட் பண்ணி பார்ப்போம். அழகாக அது கட் பண்ணிடுது, டிசி பேப்பரை நீட்டாக கட் பண்ணி எடுக்குது பாருங்கள். இது உங்களுக்கே தெரியும், நல்லா பாருங்கள். இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம வந்து இப்போ சால்ட்ரிங் மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இந்த கான்செப்ட், அதாவது நம்ம ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணலான்னு சொல்ல வரேன் நான். அப்போ இந்த எஃபெக்ட் வந்து ஒரு சின்ன பேப்பர், மற்ற விஷயங்கள் பிளாஸ்டிக், இந்த விஷயத்தை தான் மெல்ட் பண்ண வைக்கும். அப்போ இந்த மாதிரி ஃபயர் ஆகும்போது கண்டிப்பாக பிளாஸ்டிக்கோ பேப்பர்ஸோ இருக்குதுன்னு சொன்னால் அங்கே தீப்பிடிச்சு எரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ இதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பியை கொடுக்கும்போது அந்த மெல்லிசான எஃபெக்டை வச்சு அது ஒரு காயில் மாதிரி வேலை செஞ்சு அங்கே ஹீட் ஆகி அதோட ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே விஷயம் அதோட எஃபெக்ட் அதிகமாக கொடுக்க கண்டிப்பாக ஜாஸ்தியாக கொடுத்தோம்னு சொன்னால், வோல்டேஜ் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது 5 வோல்ட்டுக்கு மேலே நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக இதோட ரியாக்ஷன் இருக்கும். என்னென்னா இன்னும் பழுக்க ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக இதுக்கப்புறம் கட்டாக ஆரம்பிக்கும், இதோட தன்மை இன்னும் ஸ்பீடாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக இது ஆம்பியர் எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ ஆம்பியர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த பொருளானது, அந்த பேப்பரானது எரிய ஆரம்பிக்கும்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக வெடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அதுக்காக அந்த கான்செப்ட் சொல்ல வரேன் நான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு பயந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக ஒரு மொபைல் எடுத்து கான்செப்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பயந்து மொபைல் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. கண்டிப்பாக இதோட சக்தி, சர்க்யூட் போர்டோட கான்செப்ட்டும் கம்மியான ஸ்பேர்ஸ், அதோட வேல்யூ தகுந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஐசிஓ மற்ற விஷயங்கள் வெடிக்க வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு வெடித்தாலும் நார்மல் கண்டிஷனில் தான் அது வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். சின்ன சின்ன சவுண்டோட எஃபெக்டோட தான் இருக்கும் தவிர பெரிய அளவு சவுண்டு வச்சு கண்டிப்பாக பாம் மாதிரி வெடிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ அது அதிகமான வோல்டேஜ், என்ன 5 வோல்டேஜ் வச்சோம் ஓரளவுக்கு பழுத்துச்சு கம்பி. ஏன்னா 7 வோல்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது, அதே 5 ஆம்ப் வச்சு 7 வோல்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பியானது கட் ஆக தான் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபிலமெண்ட் கம்பியானது கட் ஆயிடுச்சு, அந்த வயரானது கட் ஆகிடுச்சு. அப்போ இதோட கான்செப்ட் வோல்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அந்த லைனானது ஓப்பன் ஆயிரும், அந்த ஃபயர் ஆனது ஸ்டாப் ஆயிரும். இதே பேட்டரி கான்செப்ட் இருக்கும்போது அதோட கெமிக்கல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதோட சக்தி இருக்கும், அது வரைக்கும் எரியும், மற்றபடி வெடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இதே விஷயம் ஒரு 2-3 கம்பியை சேர்த்து பண்ணும்போது அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு செகண்ட் அது பழுத்துரும், அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் அந்த ஹீட் ஆகும், கங்கு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வயரோட லென்த் அதை தாங்க முடியலன்னா அந்த வயர் கட் ஆயிரும். இதில் பாருங்கள், வோல்டேஜை நம்ம இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்து பார்ப்போம். இதில் ஆம்பியர் 5 ஆம்ப் வச்சுருக்கோம். இன்னும் வோல்டேஜ் கூட கொடுத்தா அந்த மாதிரி வந்து அந்த கம்பியானது பழுத்துருது, அதாவது தீப்பிடிச்சி எரியும் ஃபயர் ஆகும்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் அதோட சக்தி இழந்ததுக்கப்புறம் அது கட் ஆயிடுது. அப்போ இதோட தன்மையை நீங்கள் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் இதுக்கு பேர் கண்டென்சர் சொல்லுவாங்க. மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் அந்த கெப்பாசிட்டர் இருக்கும், கண்டென்சர் இருக்கும். கண்டிப்பாக அது பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ரேடியோ டிவியில் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த கண்டென்சர் எந்த அளவுக்கு எம்எஃப்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தரும். இப்போ நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோமோ அந்த வோல்டேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அதிகமாக நம்ம கொடுத்து அல்லது ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே முடியலைன்னா கண்டிப்பாக அது ஒன்று வெடிக்கும் அல்லது ஃபயர் ஆகும். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எம்எஃப்டி அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது, அளவு எம்எஃப்டி அந்த ஆம்பியர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாருங்கள் அது வெடிச்சிருச்சு.
இந்த மாதிரி தான் கான்செப்ட் நடக்கும். இது எம்எஃப்டி ரொம்ப ஜாஸ்தியான கண்டென்சராக இருந்தால் இன்னும் ஃபயர் அதிகபட்சம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி வோல்டேஜ் 3 பாயிண்ட்ஸ் வந்து 4 வோல்ட் தான். அதேமாதிரி ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்ப் தான் அதிகபட்சம் இப்போ இருக்குது. இன்னும் அதிகபட்சம் என்ன ஆம்பியர் கூட்டினா மட்டும்தான் இன்னும் பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது தவிர மற்றபடி இந்த ஃபோன் வந்து வெடிக்கிற கான்செப்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக தீப்பிடிச்சு பார்த்துருக்கேன். மற்றபடி லீக்கேஜ் ஷார்ட் அந்த கான்செப்டில் ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள், லைட்டாக ஸ்பார்க் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கேன் தவிர மற்றபடி ஃபோன் வெடிச்சுன்ற கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சுவிட்ச் போர்டில் ப்ளக் பாயிண்டில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் 230 வோல்ட் ஏசி வோல்ட் வரும் நம்மளுக்கு. இப்போது சார்ஜர் வழியாக நம்ம எடுத்து 2 ரோப், அதாவது ப்ளஸ் மைனஸ் ரோப் வருது. இதில் என்ன வோல்டேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணுறோம். டிசி வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம ஏசி வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி டிசியாக மாற்றி தான் நம்ம இங்கே வோல்டேஜ் அவுட்புட் டிசி வோல்ட்டாக அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். 5 வோல்டேஜ் கிடைக்கிது. இதில் இதெல்லாம் நினைக்கிறது டிசி வோல்ட் மட்டும் தான் பியூராக வரும், அப்படி கிடையாது. கண்டிப்பாக குவாலிட்டியான சார்ஜரில் ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு ஒன்லி டிசி மட்டும் தான் வரும். டூப்ளிகேட் சார்ஜரில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், இல்லை ஃபால்ட்டான சார்ஜர் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் டேரெக்டாக ஏசியுமே கலந்து வரும். இப்போ இதில் பாருங்கள், இது ஏசி வோல்ட் செக் பண்ணுற பாயிண்ட்டு. இதில் என்ன பண்ணுறேன்னா 200 வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஏசி வோல்ட் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 11 வோல்டேஜ் ஏசி வோல்ட் நம்மளுக்கு வருது. கண்டிப்பாக இதே கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டான சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னால் போர்டில் கண்டிப்பாக ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்கும். அப்போ ஹை வோல்டேஜ் அதை 230 வோல்ட் டேரெக்டாக இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த மெட்டல் பாடி ஃபோன் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் சில ஃபோனில் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில ஃபோனில் இருக்குது. அப்படி இந்த ஃபோனோட கான்செப்ட் என்ன ஆகும், சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது கிரவுண்ட் லைன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி சில பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பழைய மாடல் பேட்டரி பார்த்துருப்பீங்க. இதே கான்செப்ட் நம்ம பேட்டரியில் இப்போ ப்ளஸ் மைனஸ் கான்செப்ட் நம்ம செக் பண்ணும்போது அதுக்குரிய நம்ம வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்கலாம். 3.7 வருது நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து சார் வோல்டேஜ் வருமா இல்லையான்னு பார்த்தா கண்டிப்பாக சர்வீஸ் மேனுக்கு பெரும்பாலும் தெரியும். யூஸ் பண்ணுற ஆளுக்கு கண்டிப்பாக கஸ்டமருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இப்போது இந்த கான்செப்ட்லேயும் பிரச்சனை இருக்கும். இந்த சீல்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டாமல் நீங்கள் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணால் இதனால் கூட ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கும், ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். இங்கே பாருங்கள், கொடுக்கும்போது வோல்டேஜ் இதில் வரும். இந்த பாடி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு சப்ளை கிடச்சிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக இதனாலேயும் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த பாடி வழியாக நம்ம கிரவுண்ட் கிடைக்கும். அதேமாதிரி ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம்னா சார்ஜரை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த மெட்டல் வழியாக நம்மளுக்கு கண்டிப்பாக கிரவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ கையில் யூஸ் பண்ணுறீங்க, காலில் கிரவுண்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், காலை கீழே வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பாடி வழியாக நம்ம கிரவுண்ட் கிடச்சி கண்டிப்பாக அந்த போர்டில் வழியாக சார்ஜர் வழியாக நம்ம குறைக்கக்கூடிய வோல்டேஜ் டேரெக்டாக நம்ம உடம்பு பாதிக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோன் வெடிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன் நான். என்ன காரணத்தினாலும் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். ஒரு மொபைலோட பேட்டரி வோல்ட்டு 3.7 4 வோல்ட் தான் வோல்டேஜ் அதிகபட்சம். 4 வோல்ட்டு. ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 500 மில்லி ஆம்ப்லேருந்து இப்போ 5 ஆம்ப் வரைக்கும் சக்தியுள்ள பேட்டரி தான் இருக்குது. அப்போ அந்த சக்தியால் எந்த எஃபெக்ட் தர முடியுமோ, அப்போ ஏதாவது ஷார்ட் ஆகுது, டேமேஜ் பண்ணுறோம், நம்ம பண்ணுற தப்புனால தான் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஃபால்ட்டு ஃபயர் ஆகிற கான்செப்ட்டு. மற்றபடி தெறிக்க வெடிக்க வாய்ப்பு கம்மி தான் சொல்ல வரேன் நான். அப்போ அதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி ஃபயர் ஆகும், தீப்பிடிச்சு எரியும். அந்த ஒரு டைம் தான், ஒரு செகண்ட் தான், கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதோட ஃபோர்ஸ் ஆம்பியரை பொறுத்து இருக்குது. மற்றபடி வெடித்து செதறி போகிறது இந்த மாதிரி கான்செப்ட் நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். இது அதிகமாக நடக்க காரணம் எதனால் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏசி வோல்டேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு பாதிப்பு தான் தரும். அந்த வோல்டேஜ் ஆனது கிரவுண்ட் லைன், அதாவது நம்ம பாடி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்டு கிடைக்க தான் நிறையா ட்ரை பண்ணும், ப்ளஸ் மைனஸ் ஷார்ட் ஆக தான் ட்ரை பண்ணும். இப்போ வீடுகளில் 230 வோல்ட் 230 வோல்ட் ஒரு இடத்துல போய் நம்ம அதிகமான வோல்டேஜ் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணுறோம். ஒரிஜினல் சார்ஜர்னால் ப்ராப்பராக அந்த அதிகமான வோல்ட் வந்தாலும் கன்வெர்ட் பண்ணி கரெக்டான ப்ராப்பர் ஒரு 5-6 வோல்ட் அவுட்புட் சார்ஜர் வெளியே கொடுத்து மொபைலில் கரெக்டான வோல்டேஜ் கொடுத்து சார்ஜ் ஏறும். அப்போ அந்த இடங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹை வோல்டேஜ் சர்க்யூட்டில் டூப்ளிகேட் சார்ஜர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சார்ஜிங் சர்க்யூட் வழியாக ஏசி வோல்ட் வரும்னு காமிச்சேன் உங்களுக்கு. அந்த வோல்ட் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். சில சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னும்போது, அதேமாதிரி ஹெட்செட்லாம் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சார்ஜிங் சர்க்யூட்டில் வரக்கூடிய லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணுறீங்க, மாட்டி வச்சுருக்கும் போது கண்டிப்பாக அந்த காதுகளுக்கு பாதிப்பாகும். ஏசி கலந்து வரனால அது பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கும். அப்போது டிசி வோல்ட்லாம் கிடையாது, ஏசி வோல்டேஜ்
அதுமாதிரி பேட்டரினால கிடையாது, ஏசி வோல்ட்டுனால தான் சொல்கிறேன். ஏசி வோல்ட் வரும்போது கண்டிப்பாக அந்த வோல்ட்டை நம்மளால் தாங்க முடியாமல் ஒன்று ஜஸ்ட்டு உதாரணத்துக்கு தூக்கி எறிய வாய்ப்பு இருக்கும். ஏசி வோல்ட்டு அந்தளவுக்கு ஃபோர்ஸ் அதிகம். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற 5 ஆம்ப் வந்து ஹீட் ஆகும், தீக்காயமாகும். மற்றபடி வந்து பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அப்படி எரியுது வெடிக்குது அப்படி அதிகபட்சம் வெடிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏசி வோல்ட் கலந்து வருது. அதேமாதிரி மெட்டல் பாடி யூஸ் பண்ணுவாங்க ஃபோனில் வந்து. இப்போ சில ஃபோனில் வந்து மெட்டல் பாடி இருக்குது, கண்டிப்பாக அது வந்து ஹீட் வெளியே போகிறதுக்காக அந்த கான்செப்ட்டு. அப்போ என்ன செய்யும், அது கிரவுண்ட் லைன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சில பேட்டரியில் மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதை ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் போர்டில் கொடுத்தா ஷார்ட் ஆக ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஒரு குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் மொபைல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் குழந்தைகள் கையில் கொடுத்து அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்து அவங்கள அடுத்த ஏதாவது ரூம்லேயே மற்ற விஷயங்கள் தனிமைப்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சிந்தனை வந்து மாற வாய்ப்பு இருக்கும். இப்போ ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் பார்க்குறாங்க இல்லையான்னு தெரியாது. அப்போ அந்த ஃபோனில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களோட சேஃப்டி பார்க்கணும். அதேமாதிரி வந்து இந்த மாதிரி ஏசி வோல்ட் கலந்து வரும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்ன்ற விஷயம் குழந்தைகளுக்கு தெரியாது. இப்போ அர்ஜென்ட்டாக கேம் விளாண்டுருப்பாங்க, அந்த இடத்துல வந்து பேட்டரி ட்ரை ஆகிடுச்சு, சார்ஜ் இறங்கிடுச்சு, உடனே சார்ஜ் போடணும்னு சொல்லி தெரியாமல் தவறுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிபட வாய்ப்பு இருக்கும். ப்ளக் பாயிண்ட் தெரியாமல் டேபிள் எடுத்து ஏறுவாங்க, ஏசி வோல்ட் வரும் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேரில், அது ஒரு பிளாஸ்டிக் சேரோ இல்லை நம்ம விட்டு டேபிள் சேரோ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிரவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இரும்பு சேரோ மற்ற விஷயங்கள் ஸ்டீலில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏறி பண்ணும்போது கண்டிப்பாக ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆக வாய்ப்பு இருக்கும், தூக்கி எறிய வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அதனால் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கும். அப்போ கரண்ட்டில் விளையாட விடாங்கன்னு சொல்ல வரேன் நான். இப்போ கரண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி விஷயங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல வரேன். அதை குழந்தைகளுக்கு காட்டுங்க, இந்த மாதிரி வந்து ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா எதனால் நடந்துச்சுன்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி ஃபோன்னால் தான் நடந்து சொல்லி ஃபோனை பயமுறுத்துறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஃபோனில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள். அப்போ எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட் புரிய வைங்க. எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதனால் பாதிப்பு எடுக்குதுன்னா என்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது, உதாரணத்துக்கு சார்ஜ் யூஸ் பண்ணுறீங்க, எரிஞ்சிருச்சு, ஃபயர் ஆகிடுச்சு வீட்டில், அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் பயப்படாமல் டேரெக்டாக மெயின் ஆஃப் பண்ணுங்கள், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். அதை விட்டு பதட்டப்படும் போது தான் அடுத்த எஃபெக்ட் அதிகமாகும்னு சொல்ல வரேன். இப்போ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலானியில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, பெட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பேட்டரி லீக்கேஜ் ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபயர் ஆகிடுச்சுன்னா தீப்பிடிக்க எரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போ வந்து நம்ம நைட் யூஸ் பண்ணுறோம்னா சார்ஜ் ஃபுல் சார்ஜ் போடக்கூடாது. செல்லை தனியாக வச்சுருங்க, உங்கள் பக்கத்தில் வச்சு படுப்பாங்க நிறைய பேர், கட்டில் வச்சு படுப்பாங்க, பெட்டில் வச்சு படுக்கும்போது கண்டிப்பாக பேட்டரி லீக்கேஜ் ஆகிடுச்சு, அது கெமிக்கல் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். மற்றபடி வெடிக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே வெடித்தாலும் பெரிய பாதிப்பு இருக்கான்னு சொல்ல வரேன். அப்போ ஏசி கான்செப்ட் இருக்குது. அப்போ பசங்களுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க, சேஃப்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை கிளியர் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட்டு. அப்போ ஏசி வோல்ட் வரும்போது கண்டிப்பாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். பசங்களுக்கு கையில் வந்து சார்ஜ் போட்டால் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போட்டு கொடுங்க. அவங்களுக்கு 100% ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணி கொடுங்க. ட்ரை ஆகிடுச்சு அதை சொல்லுப்பான்னு சொல்லணும். நீங்கள் அதை கொடுக்காம டேரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.